லவ் பண்ணும்போது அவகிட்ட ஒரு பொய் ஒன்று பெருசா மறைச்சிட்டேன் சார். அது இப்போ வரைக்குமே எனக்கு கில்ட் ஆகிற விஷயம் அது ஒன்னே ஒன்று தான். என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு ஒன்று லவ் பண்ணேன் சார். 12th படிக்கும்போது அது ஒரு 6 மாசம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்க ஃபிளாட்டுக்கு வந்தாங்க பக்கத்துல. ஸோ அப்போ வந்து இவங்கள பார்க்கும்போது இவ ஸ்கூல் போகும்போது ரெட்டை சட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் அழகா இருப்பேன், நல்லா இருக்கும். இவளை பார்த்துட்டு என்ன பண்ணேன், இவகிட்டே போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். 2 பேருமே ஒரு வருஷம் அப்படியே தெரியாம அப்படி மெயின்டைன் பண்ணிட்டேன் சார். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு லவ் பண்ணல, அதோட ஃப்ரெண்டு வந்து இதோட பக்கத்து வீடு தான். இவட்ட பேசிட்டு வருவேன், டெய்லி மாடியில கீழே எங்க பேசிட்டு வருவேன். அந்த பொண்ணு பார்த்துட்டு இவட்ட போய் கேட்டிருக்கா, என்ன கேட்கல, என்ன பார்த்துட்டு விட்டுட்டா. இவட்ட போய் கேட்டுட்டு அது மாதிரி அவர் யாரு வந்தாருல, அவங்க யாருன்னு கேட்டாங்க. இது மாதிரி நாங்க ஒரு வருஷமா லவ் பண்றோம், கேஷுவலா உண்மையை சொல்லிச்சு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, இவகிட்ட எதுவும் சொல்லாம நேரம் அந்த போய் ஸ்கூல்ல போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட இது மாதிரி நவீன பார்த்தேன், அவன் ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேச, நான் கேட்டதுக்கு அந்த பொண்ணு ஒரு வருஷம் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கலக்கு முட்டி விட்டுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் எங்க டிஸ்கஸே பண்ணல இந்த விஷயத்த. 2 பேருமே கால் பண்ணுவாங்க நார்மலா, மதிய டைம்ல கால் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கால் பண்ணா, என்னப்பா பண்ற சாப்பிட்டியா, நான் பேசிட்டு வச்சிட்டேன். திருப்பி வந்து இவங்களும் கால் பண்ணாங்க உடனே அந்த ஸ்பாட்ல. அதே மாதிரி என்னப்பா பண்ற சாப்பிட்டேன்னு கேட்டு வச்சுட்டேன். திரும்ப வந்து அந்த பொண்ணு போன்ல இருந்து போன் வருது, அவங்க ஃப்ரெண்டு பேசுறாங்க, நவீனே இது மாதிரி ஜெய்ஷின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றலடா, ஏதோ பேசுறியாமே இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். நான் என்ன பண்ணேன், இவ கூட இருக்கிறது தெரியாம, இல்ல இது என் ஃப்ரெண்டு தான், நான் சும்மா தான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். யார ஃப்ரெண்ட் நீங்க, இவங்களே அவங்களையா? இவங்கள சொல்லிட்டேன், இவங்கள ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட என்ன சொன்ன இப்ப சொல்லுன்னு சொல்லிட்டு இது வாய்ஸ் கேக்குது. எனக்கு அந்த டைம்ல அப்படி என்னடா பண்றது, மாட்டிக்கினேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டா 2மே போயிடும், என்ன பண்றதுன்னு தெரியாம. கவலைப்பாரு. அது என்ன கில்ட்னு கேட்டீங்கன்னா, தலைவர் வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஷோல இருக்காங்களா, அந்த பொண்ணையும் வந்து லவ் பண்ணியிருக்காரு, இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ணியிருக்காரு, 2 பொண்ணையும் வந்து ஓட்டிட்டு இருந்திருக்காரு சைமல்டேனியஸா. ஏதோ ஒரு கட்டத்துல தலைவர் வந்து 2 பொண்ணுங்களே லவ் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா, இதான் வந்து அவர் சொல்றாரு. இவர் சொன்ன இந்த ஸ்டோரியை கேட்ட ஒண்ணு எனக்கு ஒரு நிமிஷம் இல்ல அப்படியே ஹார்ட் வந்து நின்றுச்சு. என்னடா சீட்டிங் வந்து எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்கீங்க ஷோல உட்காந்துக்கிட்டு. இதே ஒரு பொண்ணு பண்ணியிருந்தா ஒரு 1000 டேக் மாட்டிட்டு இருப்பீங்களா அந்த பொண்ணு பின்னாடி. ஒரு பையன் பேசினால ஜாலியா அப்படியே வெண்ண வந்து தவால கரையும் பாருங்க ஸ்மூத்தா, அந்த மாதிரி அந்த ஷோ அப்படியே கடந்து போயிடுச்சு நம்மள விட்டு. இதே ஒரு பொண்ணு பேசினா அந்த பொண்ணு என்ன காலி ஆயிட்டு இருப்பா இந்த ஷோல. தாங்க பொண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு பட்டத்தை வச்சு உண்மையா சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்களுக்குள்ள பண்ணிருப்பீங்களா மாட்டீங்களா? எனக்கு என்னன்னா, இந்த ஷோ மூலியமா இதை பார்த்துட்டு இன்ஃபுளுன்ஸ் ஆயிட போதுங்க. சிலதுங்க சொல்லிட்டு இருக்கு பாருங்க, இந்த சீட்டிங் இஸ் நாட் அ மிஸ்டேக், இட்ஸ் a choice னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அந்த கேங் எல்லாம் இன்னும் நல்லா பூஸ்ட் ஆகி எங்கேயோ பறக்க போகுதுங்க. கரெக்ட், அப்ப இனிமேல் சீட்டிங் வந்து மிஸ்டேக் இல்ல, அது வந்து சாய்ஸ்ன்ட்டு பெருமையா பேச போதுங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் நம்பி ஒரு பொண்ணு வந்து உன்னை லவ் பண்றானா, நீ உண்மையா இருந்துட்டு அந்த லவ்ல தோத்துட்டு கூட போயிடு. சப்போஸ் அந்த பொண்ணு உன்னை ஏமாத்துறாளா, உனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஆச்சு இருக்கும், இந்த லவ்ல நம்ம உண்மையா இருந்தோம், அவங்க தான் நம்மள ஏமாத்துனாங்கன்ட்டு. சீட்டிங் எல்லாம் நார்மலைஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் மறைமுகமா உங்க பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ தெரியாம அந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களை தான் சொல்றேன். கேக்குதா? கடைசியா அவங்க கிட்ட சொல்லி ஏமாத்துறதுக்கு இப்ப அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க லைஃப் என்னாச்சு சேவ் பண்ணிடுங்க.